Taste the Daily. தஞ்சையில் சாலை பணிக்காக தனது நிலம் குறைந்த விலையில் கையகப்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயி ஒருவர் குடும்பத்துடன் தர்ணாவில் ஈடுபட்டார். கும்பகோணம் மன்னார்குடி சாலை விரிவாக்க பணிக்காக சர்க்குணம் என்பவரது நிலத்திற்கு குறைவான விலை நிர்ணயம் செய்யப்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் குடும்பத்துடன் தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் அவரை வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு அப்பாவி விவசாயிகளை ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 30,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. செங்கம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் பெறப்படுவதாக வந்த புகாரை அடுத்து நடந்த சோதனையின் போது கணக்கில் வராத 30,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு சார்பதிவாளரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகா வளத்தி சார்பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 2,17,200 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. வளத்தி சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் பெறப்படுவதாக வந்த புகாரை அடுத்து அங்கு சோதனை நடைபெற்றது. சோதனையின் முடிவில் கணக்கில் வராத 2,17,200 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு அலுவலக ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் லஞ்சம் பெறாமல் அரசு அதிகாரிகள் எந்த பணியையும் மேற்கொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்ட டாய்லெட் 2 ஆண்டுகளுக்கு மேலாக திறக்கப்படாமல் மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறிய அவலம் அரங்கேறியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தாம்பரம் பேருந்து நிலையத்தில் டாய்லெட் அமைக்கப்பட்டது. ஆனால் அவை எந்த பயன்பாடும் இல்லாமல் பூட்டிய நிலையிலேயே உள்ளது. எனவே நெடுஞ்சாலைத்துறையினர் அதனை மாநகராட்சியிடம் ஒப்படைத்து பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.